ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு கேமிங் ஏர்பட்ஸை ரிப்பேர் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு இந்த ஏர்பட்ஸையும் ரெடி பண்ணி கொடுறா, இதில் என்ன ப்ராப்ளமே தெரில, சார்ஜிங்கும் ஆகல, அப்புறம் இது ஒர்க்கும் ஆகல அப்படின்னா. ஸோ ஓகே கொடுறா அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜிங் ஆகலன்னொடனே ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இதில் என்ன ப்ராப்ளம்ட்டு. இந்த பாக்ஸ் ஆல்ரெடி கரெக்டாக ட்ரை பண்ணியிருக்கா போல். அவர் வந்து ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட் தான், அதனால் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து அப்படியே வச்சிட்டாரு. சரி ஓகே நம்ம இப்போ கரெக்டாக ப்ராப்பராக கழட்டி எடுத்துக்கலாம். இதை கழட்டும் போது கேர்ஃபுல்லாக கழட்டிக்கோங்க, கையில் எதுவுமே அதை குத்திராமல் பார்த்துக்கோங்க. இப்போ அது பின்னாடி ஒரு சர்க்கியூட் போர்டு இருக்கும். சர்க்கியூட் போர்டாக ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்க இந்த பேட்ரி வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஓவர் சார்ஜிங்னால அந்த பேட்ரி வந்து ஊதிட்டு இனிமேல் அதை யூஸ் பண்ண முடியாது, அதை தூக்கி தூர போட்டாச்சு. இப்போ இந்த பேட்ரி மாற்றலான்னு பார்த்தா இந்த இடத்துல அந்த ஐசியும் பேர்ன் ஆகிருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பேட்ரி சேஞ்ச் பண்ணாலுமே எந்த யூஸுமே இல்லை, அந்த ஐசி பேன் ஆகிருக்கிறதுனால. இப்போ வந்து நம்ம இந்த சி டைப் அடாப்டர்லேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு 2 ஒயரை ஆல்டர் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த சி டைப் ஃபீமேல் போர்ட்லேருந்து பாசிட்டிவ்க்காக ஒரு ஒயரை ஆல்டர் பண்ணி எடுத்துருக்கு. நெகட்டிவ்க்கு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருப்போம் ஒரு ப்ளூ கலர் ஒயர், இதுதான் நமக்கு நெகட்டிவ். இதிலே நம்ம நெகட்டிவ் சப்ளை எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். மினி வோல்ட் மீட்டரை பாசிட்டிவ்க்கு நம்ம ஆல்டர் பண்ண ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு நெகட்டிவாக இந்த ப்ளூ கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 5.1 வோல்ட் வருது. இப்போ இதில் வந்து இந்த பேக் சைடில் இருக்க இந்த 2 காப்பர் ராடு தான் நமக்கு ஏர்பட்ஸுக்கு சார்ஜிங் ஆகும். அதுக்கு வந்து மினிமம் 3.7 வோல்டேஜ் தான் கொடுக்கணும் சார்ஜிங் ஆகிறதுக்கு. அது வந்து அந்த பேட்டரியிலேருந்து எடுத்துக்கிடும். இப்போ பேட்டரி இல்லாமல் நம்ம டேரெக்டாக கொடுக்கும்போது நம்ம அந்த வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணணும். அந்த ஏர்பட்ஸை சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த பின்னுக்கு பின்னாடி பாசிட்டிவ் பின்னில் நான் ஒரு ஒயரை ஆல்டர் பண்ணி எடுத்துக்கிறேன், ரெட் கலர் ஒயரு. நெகட்டிவ் வந்து காமனாக கனெக்ட் ஆகிருக்கு அந்த ப்ளூ கலர் ஒயர் தான். இப்போ இந்த ரெட் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக இருக்க பின் வந்து பாசிட்டிவ், அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நெகட்டிவ். 2 நெகட்டிவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி IN4007 டயோடு 2 எடுத்து ஒன்றா சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். 5 வோல்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணி இப்போ 4 வோல்ட் 3.9 வோல்ட் கிட்ட காட்டுது. இந்த வோல்டேஜ் நமக்கு ஏர்பட்ஸை சார்ஜிங் பண்ணுறதுக்கான போதுமான அளவு வோல்டேஜ். இப்போ நம்ம இந்த ஒயரை கட் பண்ணிட்டு இந்த சர்க்கியூட்டை நம்ம அப்படியே இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த 2 டயோடையுமே இந்த பாசிட்டிவில் சால்டர் பண்ணணும். பாசிட்டிவ் சப்ளை இதில் தான் வரும் 5 வோல்ட்டு. அதில் வந்து டயோடில் கோடு போட்ட பகுதிக்கு ஆப்போசிட் பகுதி இருக்கும், அதில் சால்டர் பண்ணிக்கோங்க. சீரியஸாக எப்படி கனெக்ட் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் நல்லா சால்டர் பண்ணிட்டு இதில் ஒரு ஹீட் ஸ்லீவ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை இதில் இருக்க டயோடு வந்து டைரெக்டாக ஷார்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வோல்டேஜ் அதிகமாகி ஏர்பட்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அந்த தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹீட் ஸ்லீவ் போட்டு அதை கவர் பண்ணிக்கிட்டதும் இன்சுலேட் பண்ணிக்கிட்டதும் டயோடோடைய இன்னொரு எண்டை பாசிட்டிவ் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த ரெட் கலர் ஒயரில் சால்டர் பண்ணிக்கலாம். இதில் அவுட்புட்டாக வர 3.9 வோல்ட் வந்து நமக்கு அந்த ஏர்பட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு போதுமான அளவு வோல்டேஜ். இது இருந்தாலே நம்ம ப்ராப்பராக சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கான சார்ஜர் மேக் பண்ணிட்டோம் வித்தவுட் பேட்டரியில். இந்த சர்க்கியூட்டில் பேட்டரி இல்லாததுனால நம்ம வந்து டேரெக்டாக 5 வோல்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்டரி மித்த டைம் வந்து சார்ஜிங் ஆகாது. நெகட்டிவ் வந்து இதில் டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு அந்த நெகட்டிவ் பின்னுக்கு நேராக. அதனால் பாசிட்டிவ்க்கு மட்டும் நம்ம ஒயர்ஸ் ஆல்டர் பண்ணி பாசிட்டிவாக வோல்டேஜை ரெகுலேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், அந்த சிம்பிள் சர்க்கியூட் தான். இது உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சர்க்கியூட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வோல்டேஜ் 5 வோல்ட் சப்ளை கொடுத்துட்டு இதில் வோல்ட் மீட்டர் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். பட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 4 வோல்ட்டு கிட்ட வருது, இதுவே நமக்கு போதுமான அளவு வோல்டேஜ். கொஞ்சம் 3.7க்கு கொஞ்சம் மேலே இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ வந்து இதை சர்க்கியூட் போர்டை நம்ம எப்படி கலட்டினமோ அதே மாதிரி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹோலுக்கு நேராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ டயோடை வந்து அந்த போர்ட்லேயே வச்சு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ பேக் சைடில் இருக்க அந்த பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். லாக் டைப்பில் தான் இருக்குது. சார்ஜிங் போர்ட்டுக்கு நேராக வச்சுட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஏர்பட்ஸ் ரெண்டையுமே நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜிங் பண்ணி பார்க்கலாம். ப்ளக்இன் பண்ணோன்னே எந்த ரியாக்ஷன் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாள் சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கு. 5 minutes later. ஒரு 5 நிமிஷம் சார்ஜிங் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏர்பட்ஸை எடுத்து பார்த்துருந்தோம். இப்போ எடுத்துகிட்டு வைக்கும்போது நமக்கு இதில் ரெட் கலர் எல்இடி பிளிங்க் ஆகுச்சு. இப்போ 2 ஏர்பட்ஸ்லையுமே எல்இடி பிளிங்க் ஆகுது தெரியும். இப்போ வந்து சார்ஜிங் ஆகிற இண்டிகேஷன் நமக்கு காட்டுது. இப்போ நம்ம மேக் பண்ண சார்ஜர் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இதை ஒரு 1 hour சார்ஜ் போட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 1 hour later. 1 hour சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 5 வோல்ட் சப்ளையை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஏர்பட்ஸை எடுத்து பார்க்கலாம். இதில் வந்து ப்ளூ கலர் எல்இடி பிளிங்காக ஆரம்பிச்சிட்டு அப்போனா சார்ஜ் ஏறிட்டுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதா, 2 சைடுமே சவுண்டு ப்ராப்பராக கேட்கா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம ரெடி பண்ண ஏர்பட்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்களே ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.